ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய வெஜிடபிள் சேல்ஸ் பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் பப்பாயாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லேடி மார்க்கெட்லேருந்து இந்த பப்பாயாவை 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை கஸ்டமர் கிட்ட சேல்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட ரேட் 120 ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே சேல்ஸ் பண்ணும்போது ஸோ அதை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு 20 ருபீஸ் ப்ராஃபிட். ஏன்னா அவங்க 100 ருபீஸ் கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கினாங்க. இப்போ 120 ருபீஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 20 ருபீஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டே அது சேல்ஸ் ஆகலை அப்படின்னா செகண்ட் டே ஏன்னா தேர்ட் டே அந்த ஃப்ரூட் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ செகண்ட் டே அட்லீஸ்ட் அந்த ஃப்ரூட் காலி ஆகணுன்றதுக்காக அட்லீஸ்ட் அவங்க போட்ட காசாவது வரட்டும் அப்படின்னு அதே 100 ருபீஸ்க்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வாங்கிட்டு வந்ததும் 100 ருபீஸ், சேல்ஸ் பண்ணுறதும் 100 ருபீஸ். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்னு பண்ணுவாங்க. சப்போஸ் அன்னைக்கும் அந்த ஃப்ரூட் சேல்ஸ் ஆகலைன்னா இந்த லாஸ்ட் டே சேல்ஸ் பண்ணுறாங்க, ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்னா 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்த பப்பாயாவை ஒரு 80 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு 20 ருபீஸ் என்ன ஆகும், லாஸ் ஆகும். ஏன்னா 100 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருளை 80 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 ருபீஸ் அவங்களுக்காங்க லாஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பொருளை அவங்க வாங்கிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு பேர் காஸ்ட் ப்ரைஸ். அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் செல்லிங் ப்ரைஸ். இதுதான் நம்ம சிபிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு வரும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது செல்லிங் ப்ரைஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான். எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், சிபின்னு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். சரியா? இப்போது இந்த ரெண்டு ப்ரைஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஷாப் கீப்பர்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆம்பிஷன் எப்போவுமே என்னவா தெரியுமா இருக்கும், நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களோட ஆம்பிஷனாக இருக்கும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் பெருசாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால செல்லிங் ப்ரைஸ் எப்போல்லாம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டை எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா, அவங்களோட செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நான் அந்த பப்பாயா ஸ்டோரி சொன்னேன். பப்பாயா 120 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணாங்க, அவங்க வாங்கின ப்ரைஸ் 100 தானே. அப்போ 120லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 20 ருபீஸ் அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எப்போல்லாம் எஸ்பி பெருசாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் காஸ்ட் ப்ரைஸ் பெருசாக இருந்து செல்லிங் ப்ரைஸ் சின்னதாக இருந்து அப்படின்னா ஷாப்கீப்பருக்கு லாஸ் ஆகிருக்கு. எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை என்ன பண்ணி பார்க்கணும், மைனஸ் பண்ணி பார்க்கணும். எப்போவுமே பெரிய நம்பர்லேருந்து தான் நம்ம சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். இதில் காஸ்ட் ப்ரைஸ் பெருசாக இருக்கிறதுனால காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும்னா எஸ்பி மைனஸ் சிபி, லாஸை கண்டுபிடிக்கணும்னா சிபி மைனஸ் எஸ்பி அப்படின்னு பண்ணணும். முதல்ல எது பெருசுன்றதை வச்சு தான் இன்கரஸ் லாஸா இல்லை ப்ராஃபிட்டான்னு கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற மைனஸில் இருக்க சிபி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் ஆகும். அப்போ லாஸ் கூட செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படியும் நம்மளால் சொல்ல முடியும். இது எல்லா ஃபார்முலாவையும் மைண்டில் வச்சுக்கணுமானா அப்படி கிடையாது. ஏதாவது இந்த டாப்பில் இருக்க ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராஃபிட் லாஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், Ashika brothers bought a cycle for rupees 8,620. பாட் ஃபார் அப்படின்னா அவங்க வாங்கின விலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சைக்கிள் சிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிபி தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா rupees 8,620 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சோல்ட் இட் ஆஃப்டர் சம் டைம் ஃபார் rupees 7,422. சோல்டு அப்படின்னா அது அதோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்லிங் ப்ரைஸோட விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 7,422 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் லாஸ்ன்னு கேட்டாங்க. இவங்களே இங்கே லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வெதர் இட்ஸ் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ், இது லாஸா ப்ராஃபிட்டான்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் பார்த்தா 8,000 சம்திங்க்கு வாங்கி 7,000 சம்திங்க்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக அவங்களுக்கு லாஸ் தான் இருக்குது. ஸோ லாஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு பண்ண வேண்டியது இது ரெண்டுத்துல எது பிக்காக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் அவங்க கொடுத்துருக்குது 8,620, செல்லிங் ப்ரைஸில் 7,422. ஸோ மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 8,620லேருந்து 7,422 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 0ல் 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ வாங்கிக்கலாம். ஸோ இது 10 ஆகிடும், இது 1 ஆகிடும். ஸோ 10ல் 2 மைனஸ் பண்ணால் 8, 1ல் 2 மைனஸ் பண்ண முடியாது, பக்கத்துலேருந்து பாரோ வாங்கிக்கலாம். அப்போ இது 5 ஆகிடும், இது 11 ஆகிடும். ஸோ 11ல் 2 மைனஸ் பண்ணும்போது 9 வந்திருக்கும். 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1, 8ல் 7 மைனஸ் பண்ணாலும் 1 தான். ஸோ 1,198. ஸோ rupees
1198 rupees வந்து அவங்களுக்கு டோட்டலாக என்ன இருக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ் மட்டும் தான் அவங்க ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரஞ்சித் sold car for 2,80,000 and making profit of 8,200. What is the cost price அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. sold அப்படின்னா அது வந்து selling price அப்படின்னு அர்த்தம். ஸோ selling price of the car வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,80,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ அடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ப்ராஃபிட்டோட அமௌண்ட். ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8,200 rupees ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ நம்ம ப்ராஃபிட் ஃபார்முலா எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ஈஸி. காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ நார்மலாக ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்போவுமே செல்லிங் ப்ரைஸ் வந்து பெருசாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட்னாலே செல்லிங் ப்ரைஸ் பெருசுன்னு தானே அர்த்தம். அப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்கு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டை அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் சிபி ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் அப்படியே இருக்கு எஸ்பி. இங்கே இருக்கிற ப்ளஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ப்ராஃபிட் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதான் இப்படி தான் எழுதணும். இதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ. ஸோ செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டை என்ன பண்ணால் போதும், மைனஸ் பண்ணால் போதும். ஸோ செல்லிங் ப்ரைஸில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற விலை எவ்வளோ, 2,80,000. ஸோ 2,80,000லேருந்து ப்ராஃபிட் வேல்யூ 8,200 நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணிட்டா நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 2,80,000லேருந்து மைனஸ் பண்ணால் இங்கே பின்னாடி இருந்த நம்பர் எழுதிக்கோங்க, 002 இங்கே 8. ஸோ இதை மைனஸ் பண்ண போகிறோம். 0ல் 0 மைனஸ் பண்ணால் 0 0. 0ல் 2 மைனஸ் பண்ண முடியாது, இங்கேருந்து பாரோ வாங்கணும். இங்கே பக்கத்தில் நம்பர் இல்லைல்ல, இதுக்கு முன்னாடி இருந்து வாங்குங்க. ஸோ 7 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஸோ 10ல் 2 மைனஸ் பண்ணால் 8, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1, இங்கே இருக்கிற 7 இங்கே அப்படியே வந்துடும், இங்கே இருக்கிற 2 இங்கே கிடச்சிரும். ஸோ 2,71,800 அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 2,71,800 rupees அப்படின்றது தான் அந்த காரோட காஸ்ட் ப்ரைஸ். அதான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Ashkita's mother bought 3 sarees for ₹1,000 and sold each one for ₹500. 3 sarees 1,000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ஈச் ஒன் அப்படின்னா ஒரு சாரியும் 500 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு மச் டிட் ஷி கெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெயின்னா உங்களோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ முதல்ல அவங்க வாங்கின ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 sarees தான் அவங்க கொடுத்துருக்காங்க டுகெதராக. நீங்கள் 1 சாரிக்கு கண்டுபிடிக்காதீங்க, அப்படியே 3 sarees வச்சே ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 3 sareesோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1,000. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 sareesஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 sarees என்னவா இருக்கும், ஒரு சாரியோட செல்லிங் ப்ரைஸ் 500 அப்படின்னா ஏன்னா சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ 3 sareesக்கு 3 × 500 rupees கிடச்சிருக்கும். ஸோ 3 × 500னா 3 5s are 15. இங்கே 2 0 இருக்கிறதுனால 2 0 போட்டுக்கலாம். 1,500 rupees அவங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கும், ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும். ப்ராஃபிட்னாலும் கெயின்னாலும் ஒன்று தான். ஸோ ப்ராஃபிட் கெயின் என்ன கேட்டாலும் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொஸ்டினில் 1,500, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொஸ்டினில் 1,000. 1,500லேருந்து 1,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 500 கிடைக்குது. ஸோ 500 தான் உங்களுக்கு கிடைச்ச டோட்டல் கெயின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.